நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது இயற்கை மருத்துவர் என்று சொல்றதா இருதய மருத்துவர், நான் உடல் நலத்துடன் இருக்கின்றேன், என் வயதையும் குறைத்து கொண்டே இருப்பதற்கு காரணம் திரைப்படம் தான். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என் உறவினர்கள் அனைவர்களும் சந்திக்கின்ற நேரத்தில் சில கேள்விகள் மட்டும் நான் முடித்தவுடன் ஒரு கேள்வி மேடையிலிருந்து ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து அத்துடன் விடைபெற விரும்புகின்றேன். இப்பொழுது இந்த அரங்கத்தில் மேடையிலோ ஃப்ரண்ட்ல இருக்கவங்களோ எவருக்கெல்லாம் பிரச்சனை உண்டு நினைத்தால் அவர்கள் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். சொக்கலிங்க முதல்ல தூக்கிறேன். சில பேர் கையை தூக்க முடியல, அவங்களுக்கு என்ன ஆர்த்ரைட்டிஸ்னாங்க, அவங்களுக்கு எக்ஸம்ஷன். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை மனிதனை வாழ வைப்பது பிரச்சனை மட்டும்தான். 840 கோடி ஜனத்தொகையில் எவருக்காவது ஒருவருக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியுமா? சரி, சொக்கலிங்கம் பெயருக்கேற்றவாறு சொக்கலிங்கம் சிவபெருமனாக மாறி உங்கள் பிரச்சனை அனைத்தும் என்று போக்கி விடுகின்றேன் என்று நினைத்து கொண்டால் அடுத்த நாள் நீங்கள் உயிர் வாழ்வதற்கே பிடிக்காமல் போய்விடும். நான் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ வைப்பது பிரச்சனை மட்டும்தான். ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன். சொக்கலிங்கம் இதுவரை மருந்து சாப்பிடவில்லை என்றானே என்ன ரகசியம்? ஒன்றுமே ரகசியம் இல்லை. 3 பேரிடம் தயவு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது மனிதர்கள். ஒன்று போலீஸ்காரனிடம், இன்னொன்று வக்கீலிடம், மூன்றாவது முக்கியமாக சொக்கலிங்கமாக டாக்டரிடம் மாட்டிக்கொள்ளவே கூடாது. ஆனால் இவர்கள் மூவரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்தை ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லுகின்றேன். ஏன் இந்த கருத்து என்றால், நான் இது உங்களுக்காக பேசவில்லை, உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பேர குழந்தைகளுக்காக தான் பேச நான் விரும்புகின்றேன். நான் இந்த உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதற்காகத்தான் ஆலய வழிபாடு என்று தோன்றியதும் கூட. இந்த உயிர் உடலில் இயங்க 3 ஊக்கள் கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க கூடவே சத்தம் போட்டு சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களின் அடங்கிய 3 மந்திரங்களை 60 வருடமாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் சத்தம் போட்டு சொல்றீங்களா கருணாகரன்? 3 மந்திரங்கள்: எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை உலக மக்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும். எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் இன்றே நாம் மூடிவிட முடியும். ஆனால் கேட்ப தயாராக இல்லை. ஒரு கேள்வி கேட்கின்றேன். இதயம் உங்களிடம் இன்று பேசுகின்றதை வைத்துக் கொள்ளுங்கள். இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? கருணாகரன்ட்டே ஆரம்பிக்கிறேன். அது என்ன கேட்கும் உங்களிடம்? அகத்தியர் அம்மாவிடம் கேட்கின்றேன். இதயம் பேசினால் என்ன கேட்கும்? கோதண்டம் உன்னிடம் பேசுகின்றது, என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? பாஸ்கர், இதயம் பேசுது, என்ன கேட்கும்? சந்தோஷத்தை கேட்கும். பெரிய கைத்தட்டல் பாஸ்கருக்கு. நாம் வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ சொத்தோ நகையோ எதுவுமே அதற்கு தேவையில்லை. அதற்கு தேவை என்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எவன் ஒருவன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றார்களோ வியாதிகள் வராது. வந்த வியாதிகளை போக்குகின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். சரி, உடனே மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் முத்துராமன் ஐயாவிடம் கேட்கின்றேன். என் நெருங்கிய நண்பர், நான் பிறந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். எது மகிழ்ச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க? சரி, ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா மகிழ்ச்சி போயிடும், உயிரில் போயிடும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக
கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது. வாங்குற இடத்துல போயிட்டா மகிழ்ச்சி குறைஞ்சிரும். என்ன முல்லை? சரி, மகிழ்ச்சி கொடுப்பதில் என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கருணாகரன் மனைவியிடம் கேட்க வேண்டும். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் உறவினர்கள் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் பரிசுல இருந்து கொடுக்கின்றேன். ஓ, அப்படின்னா டக்குன்னு எல்லாமே தயாராயிட்டீங்க. எதுல கொடுக்காம சார்கள் எதுமா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா முடியாது, இருக்கலாம். அதை பத்தி இல்ல. எது ஹெல்த் இஸ் வெல்த். சரி, நிறைய மீட்டிங் கேட்டிருக்காரு. 1000 ரூபாய் வாங்குறதுக்கு வெல்த் சொல்லலையே, சொல்லிட்டோமா? நம்ம அன்னதானம். ஓகே, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். எவன் விட்டு கொடுக்கின்ற சக்தியை வைத்துக் கொள்கிறார்களோ உறவுகள், குற்றங்கள், நாடுகள், எந்த பிரச்சனையும் வராது. புரிஞ்சுட்டீங்களா? சோ ஒன்றே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அது இயற்கை, எத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது? நம்ம சகோதரி கிட்ட கேட்கணும், எத்தனை இதயமா இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, டைட்டா தப்பா சொல்லுங்க. நான் ஒன்னும் ஃபைன் போட போடல. ஒருத்தர் ரெண்டுன்றீங்க, ஒரு இதயம் மட்டும். அதான் சொல்லணும், காதலர் கூட உங்க இதயத்தை மட்டும் கொடுத்து விட்டு நீங்கள் இறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் படைக்கப்பட்ட இதயங்கள் 3. ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற இதயம், சொற்களினுடைய ஸ்பெஷாலிட்டி. இரண்டாவது, மூன்றாவது இதயம் என்பது கண்டக்கால் தசைகள், லெஃப்டும் ரைட்டும் தான் பெரிஃபரல் ஹார்ட் என்று பெயர். அந்த இதயத்தை நீங்கள் சீராக இயக்கிக் கொண்டிருந்தால்தான், புரிந்து கொள்ளுங்கள், காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் 100 இதய வைக்கும், இயங்க வைக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனடிக். நடத்தல், நீந்துதல், ஓடுதல், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். படுக்கும்பொழுது கிராவிட்டியில ரத்தம் போயிடும், பிரச்சனை கிடையாது. நான் இன்றும் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய 9வது மாடியின் அறைக்கு இன்று வரை சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லிப்ட் மேன் வந்தவன் சரவணன் ஒருத்தன், திங்கட்கிழமை சாசா லிப்ட்ல போலாமே, ஏன்டா தொந்தரவு பண்றேன்னு கேட்டேன். இல்ல சார், லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. அது என்னங்க, நான் போலான்னு எல்லாம் சிரிக்கிறாங்க, கோதண்டம். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் நடக்கலாம், பட் மூட்டு வலி இருக்கும்போது நடக்கக்கூடாது. வலிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் பொழுது, வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிடக்கூடாது. முக்கியமானது என்ன தெரியுமாங்க, ஆயிலை நீங்கள் குறைக்கும் பொழுது உங்கள் ஆயிலை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். சரி, அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பாருங்களேன், 2 நிமிடத்தில் பேசி விடுகின்றேன். உங்க ஆர்வத்தை பார்த்து நான் இன்னும் 1 நிமிஷம் பேசலாம். நம்ம ஜட்ஜி கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா. இத பாருங்க, இதுனா கையில வச்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மேஜிக் ஷோ காட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் ஒரு கோடு, அதான் ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில். தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது, இது பாருங்களேன், இந்த முனை என்பது கருவறை. எது கருவறை? இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது 2 இடத்தில், கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும் அமைதியாக இருக்கின்றான். இடையில் இருக்கின்ற கோடி என்ற வாழ்க்கையில் அமைதி இழக்கும் பொழுது சொக்கலிங்கத்திடம் வந்து மாட்டிக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சதை என்னிடம் கப்பம் கட்டுகின்றீர்கள். இதை பாருங்க, இந்த இடையில் இருக்கின்ற கோட்டை 3 மந்திரங்கள் முதல்ல சொன்னல, அது நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த கோடு என்ற வாழ்க்கையை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்ல சொக்கலிங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்ற முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 20-25 வயதில் மகிழ்ச்சியாக இறந்து விடுவீர்கள். இருக்க வேண்டுமா?
இறக்க வேண்டுமா? இரண்டும் உங்கள் கையில் மட்டும்தான், மற்றவரிடம் கொடுக்க கூடாது. இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு காரணம் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப நம்ம எல்லாமே பிளட் குரூப் பாருங்களேன், ஏ குரூப்ன்றோம். ஒவ்வொருத்தரும் RH பிளஸ் அண்ட் மைனஸ். RH பிளஸ் அண்ட் மைனஸ் என்பது ரீசஸ் மங்கியிலிருந்து வந்த RH. அதுக்கு ஒரே குரூப் தான் RH பிளஸ் அண்ட் மைனஸ். முதலில் தோன்றிய மனிதனுக்கு ஏ பிளஸ் அண்ட் மைனஸ், பிறகு பி பிளஸ் அண்ட் மைனஸ், ஏ பி பிளஸ் அண்ட் மைனஸ், கடைசியில் ஒட்டி கொண்டது ஓ பிளஸ் அண்ட் மைனஸ். எப்பொழுது நடந்தது? 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றிய பொழுது. சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கின்றது, நீங்களே ஒரு பிளட் குரூப் சூஸ் பண்ணலாம். அப்படின்னா எந்த பிளட் குரூப்பை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஓ குரூப். ஏனெனில் அவர்கள் யூனிவர்சல் டோனர். ஓ குரூப் என்பவர்கள் அவங்க ரத்தத்தை எவருக்கும் கொடுத்து கொண்டே போகலாம். ஆனால் சொக்கலிங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவருமே பி பாசிட்டிவாக மாற வேண்டும். ரத்த குறிப்பில் அல்ல, மன அளவில் பி பாசிட்டிவா மாறிவிடுங்க, எந்த நிலையிலும் சரி. சரி, இப்ப எப்பயா உங்களை சிரின்னு சொன்னா, எப்பயா நான் கைத்தட்டில் சொன்னா, நீங்க தானே சொல்றீங்க. இந்த கைத்தட்டல் சிரிப்பு வரைக்கும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். 5 விலங்குகள், 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு சிரிக்கும் தெரியாது, கைத்தட்டவும் தெரியாது, இல்லையா? அது கோதனை பேசினா சரி, முல்லை பேசினா சும்மா கேட்க கூட புரிஞ்சுக்க. ஸோ கைத்தட்டுகின்ற சிரிக்கின்ற சக்தியினால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பெரிய அனுகூலம் என்ன தெரியுமா? என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. எந்த ஹார்மோன்? என்டார்பின் என்பது வெளியில் மார்பின் என்று போட்டுக்கொண்டால் அது உங்களை கொன்றுவிடும். அதே மார்பின் உள்ளே சுரந்தால் அதுதான் என்டார்பின். ஸோ உள்ளே சுரக்கின்ற மார்பினை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. கைத்தட்டும்போது என்ன தெரியுமா? உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகிறது. அக்கு பிரஷரால் தூண்டப்பட்டவுடன் என்டார்பின் சுரந்து மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்து விட்டதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்கின்றேன். நான் ஜட்ஜிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது உங்கள் நடத்திற்காகவா, சொக்கலிங்கம் பேச்சுக்காகவா? இரண்டிற்கும் அருமையான கருத்து. ஏன்னா இங்க இருக்கவங்க யாரும் உண்மையை தவிர பொய்யா பேச மாட்டீங்க. அன்பானவர்கள் உண்மையை மட்டும். நிறைய பேர் ரெண்டுன்னு காட்டினாங்க. இந்த ரெண்டுன்னு காட்டும் பொழுது எனக்கு ஒரு வருத்தம். இப்படி என்னவீங்க, அப்புறம் அப்படி என்னவீங்க, அப்புறம் இப்படி என்னவீங்க. சொக்கலிங்க மதம், மொழி, ஜாதி, இனம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த கருத்துக்களை நீங்கள் அனைவரும் உங்களை சேர்ந்த உறவினர்களுக்கு நீங்கள் கடைபிடிக்க செய்துவிட்டு, கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானில் 18,000 பேர் இந்த அரங்கத்தில் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். 2,000 பேர் எழுந்து நின்னாங்க. கருணாகரன் என் பேச்சை கேட்கவில்லை. நான் என்னங்க கேட்டேன். இந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது. நாங்கள் 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று பேசினேன். அவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு காரணம், அவர்கள் அனைவருமே தன் மொழிக்காக, தன் நாட்டிற்காக வித் நேச்சரோடு வாழும் பொழுது வாழ்க்கை கூடிக்கொண்டே போகும் என்று காட்டி சொல்லி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டு அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். முடிந்தவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், அமர்வு இருந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். அது நிற்க வேண்டும் சொல்வதற்கு நம் அனைவருக்கும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கதாநாயகன், மேடையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நாம் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருக்கின்றீர்களே, அதற்கு ஒரு முறை நீங்களே மகிழ்ச்சியை, நன்றியும் கைத்தட்டி தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் அமருங்கள் என்று சொல்லி செல்வதற்கு முன்பு ஒரு உட்காருங்க ப்ளீஸ். ஒரு கேள்வி அரங்கத்தில் இருந்து, ஒரே ஒரு கேள்வி மேடையில். நான் பேராசிரியர் 60 வருடம் இருந்ததால் கேள்வி இல்லாமல் போனால் மனம் வருத்தப்படும்.
ஒரே ஒரு கேள்வி. எஸ் சொல்லுங்க. எதுனால கேட்கலாம். குழந்தை யாரும் பேசுறாங்க போது. எஸ் சரிங்க, கவனிங்க எல்லாருமே சொல்லுங்க. ஆமா 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 கட்டாயம். அருமையான பெரிய கைத்தட்டல். நான் இந்த சொன்ன பேச்சை கடைபிடித்தால் எல்லா வியாதியும் போயிடும். மீதி 50 வருஷம் தானா வாழ்ந்துடலாம். நீங்கள் பிரச்சனையை சுமையாக சுமக்க கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுமக்கின்ற சக்தியை விட்டு உயிருடன் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கின்றேன் என்று அதற்கு நீங்க சுகத்தை தேடிக்கொண்டு பிரச்சனை போன பிறகு மகிழ்ச்சினா கூடாது. இவர் கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், கரெக்டா சொல்லணும். உங்கள் வாழ்க்கையின் பயணம் மகிழ்ச்சியை தேடியா அமைதியை தேடியா? இதுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்கின்றேன் ஐயா ஜோதிமணிக்கு. எதை தேடி? சில பேர் ரெண்டும் சேர்ந்துட்டாங்க. என்ன வாங்கலாமா? நீ என்ன சொல்ற? அனைவரும் தவறான கருத்து. ஆன்சர் தப்பு. வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியோ தேடி செல்லும் பொழுது தேடுகின்ற பயணத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதற்காக நான் சொல்லுகின்ற கருத்து, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டுமே தவிர தேடி அறைவது இல்லை மகிழ்ச்சியும் அமைதியும் என்று சொல்லி ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் ஒண்ணுதான் முடியும். அடுத்த கேள்வி பதிலுக்கு ஒரு கருணாகரனும் பாஸ்கரன் சேர்ந்து ஒரு மீட்டிங்கா வைக்கலாம். எஸ் சரி, நம்ம கோவிந்தம் ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி ஒரு கேள்வி என்ன கேட்கணும். பின்ன எல்லாரையும் டிவில எங்களை போட்டு வாங்குறீங்க. சொல்லுங்க கோதண்டம். அருமையான கேள்வி, பெரிய கைத்தட்டல். மனிதன் 60 லட்சம் வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் 60 லட்சம் கடந்து வாழ்வான். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ மகிழ்ச்சி என்ற உணர்வு வைத்துக் கொண்டால் நீ எந்த மாசு இருக்கட்டும் அது ஒன்று அணுகாது. எந்த கலப்படமான உணவு இருக்கட்டும் உங்க உடம்பு அதற்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற சக்தி பெற்று விடுவீர்கள், நீ மகிழ்ச்சி ஒன்று இழக்காமல் இருந்தால். இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது என்று சொல்லி சொக்கலிங்கத்துக்கு தயவு செய்து வேலை இழப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருடைய இதயத்தையும் தொட்டு மன நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக இந்த ஆண்டுக்கான உழைப்பால் உயர்ந்தோர் விருது வழங்கி நக்கீர தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. எல்லாம் கரகோஷம் கொடுங்க. இதயம் தொட்ட ஒரு மருத்துவருக்கு இந்த ஆண்டுக்கான உழைப்பால் உயர்ந்தோர் விருது. திரைப்பட நடிகர் ஜீவா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தொழிலதிபர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா சிறப்பு மரியாதை செய்ய. ஐயா அவர்களை சால்வை அணிவித்து கௌரவிப்பதற்காக தொழிலதிபர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரைப்பட நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இளம் திரைப்பட நடிகர் திரு கௌஷிக் அவர்களையும் இந்த மேடையில் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி ஐயா. எல்லோரும் நல்ல கரகோஷம் கொடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஐயா நமக்காக ஒரு சிறப்பு நிகழ்வை கலந்து சிறப்பித்ததுக்காக. நன்றி. அடுத்ததாக விழாவின் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் டாக்டர் கே கருணாகரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்ய உள்ளோம். போன ஆண்டு மே 1 இதே மாதிரி நம்மளோட பரணி ஸ்டுடியோவில் உழைப்பாளர் தினத்தில் விருது கொடுத்தோம். இந்த ஆண்டு அதை விட உயர்வாக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் முன்னிலையில் இந்த ஆண்டுக்கான உழைப்பால் விருது பெறும் அன்பு ஐயா டாக்டர் கே கருணாகரன் அவர்களுக்கு நல்ல கரகோஷம் கொடுங்க. இந்த ஆண்டுக்கான உழைப்பால் உயர்ந்தோருக்கான விருது மாண்பு நீதியரசத்திற்காக வழங்கி பெருமை கொள்கிறோம். நல்ல கரகோஷம் கொடுங்க. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நம்மளெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் முல்லை கோதன் 2 பேரும் தான் சேர்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து பேச மாட்டாங்க, தனித்தனியாக தான் பேச போகிறாங்க. வாங்க கோதன் அண்ணன் முதல்ல. ஏன்னா அண்ணனை வந்து நாங்கள் எங்கள் பேயக்கானும் ப்ரொடியூசர் அண்ணன் சொல்லி வரலாம், நாங்களும் அண்ணன் தம்பிங்க மாதிரி. அப்போது சொல்லும்போது ஒரே வார்த்தை என்ன விழான்னு கேட்டேன். இந்த மாதிரி என்ன ஒரு வார்த்தை ஒரு சொல்ல எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னா இருந்தாலும் நான் 6 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் வந்து சிறப்பித்த 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். சிலர் என்னை விட வயசு கம்மியாக இருக்கும், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி மே தினம், உழைப்பாளர் தினம். அனைத்து உழைப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக தொகுப்பாளினி அவங்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, மேடை ஏறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாங்க. இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, இவங்க 2 பேரும் தெரியும், எங்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. பல மேடையில் இவங்க 2 பேரை பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இவங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, எங்கே தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏக்கமாக இருந்தேன். தொகுப்பாளினி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு டாக்டர் ரொம்ப விஷயங்களை எடுத்து தெளிவாக சொன்னார். ஒரு விஷயத்தை ஃபார்முலாவை யாருமே சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதனால லாஸ் ஆகிடும்ட்டு. டாக்டர் இவ்வளோ துணிச்சலாக சொல்கிறார், தைரியமாக சொல்கிறாருன்னு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம அதை பண்ண மாட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். பண்ணால் நல்லா இருந்துருவோம், அதை பண்ண மாட்டோம். இன்னொன்று, இந்த விழாவுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த அரங்கத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லை இது. இப்போ பார்க்கும்போது இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, இந்த கூட்டத்திற்கு மத்தியில் நடக்கிற விழாவாக நினைக்கிறீங்க, அது உண்மை கிடையாது. இங்கே விருது வாங்கும்பொழுது இந்த விருது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இப்போ நான் நடிக்கலை, முடிஞ்சிருச்சு என்னுடைய இது அப்படின்னா, நான் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லையா, அப்போ எனக்கு பார்க்கும்போது என்னுடைய அம்மா அப்பாவோ அண்ணன் தம்பியோ என்னுடைய குழந்தையோ கொடுக்காத மகிழ்ச்சி இந்த விருது கொடுக்கும். ஏன்னு கேட்டால், அன்னைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அன்னைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷத்தை இந்த விருது கொடுக்கும். இன்னொன்று, விருது எந்த விருது நம்ம கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சமூக சேவகர் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அநியாயமாக தோணும் எனக்கு. நான் என்ன சமூக சேவகர், காமெடின்னு கொடுத்தா கூட ஓரளவுக்கு நியாயம். அப்படி கொடுக்கப்பட்டுட்டால், ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் சமூக சேவை செய்கிறாருன்னு நினச்சி கொடுத்துட்டா, அப்போ அந்த அவார்டு வாங்கின அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, என்னை நான் மாற்றிக்கணும், சமூக சேவகராக நான் மாற்றிக்கணும். ஏன்னா அந்த விருது நம்பி கொடுத்துட்டாங்க, அந்த விருதுக்கு ஏற்றவனா நான் மாற்றிக்கணும். இந்த விருது ஒவ்வொன்றும் தான் எங்களை ஊக்குவிக்குது. அப்படின்னும் போது சிறந்த நகைச்சுவையாளர் அப்படின்னு நான் உண்மையிலேயே காமெடி தான் பண்ணனா ரசிக்கிறாங்களா அப்படின்னும் போது, இந்த ஊக்கப்படுத்துகிற விஷயந்தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது.
இது விருது வாங்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த விருது வாங்குறது இன்னைக்கு ஒரு விழா மட்டும் இல்லை, இந்த விழாவை மட்டும் நினைக்காம இந்த விருது நமக்கு எதுக்கு கொடுத்தாங்க, இந்த விருதுக்கு உரியவனா நம்ம அப்படின்னு யோசித்தோம்னா, ஒருவேளை உரியவனாக இல்லாவிட்டால் என்னை நான் பண்படுத்தி கொள்ளலாம், என்னை மாற்றிக்கொள்ளலாம்ன்றது தான் இந்த விருது. நான் நினைக்கிறது அப்படிதான். ஒவ்வொரு விருதும் வாங்கும்போது இதற்கு நான் தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது தகுதியானவனாக இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்றது தான் மிக முக்கியமாக ஒரு விருதுலையும் நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் மிகப்பெரிய ஜாம்பவான் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் வாங்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களோட ஏதாவது ஒரு சந்திப்பு கிடைக்குமான அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 1 வாரம் 10 நாள் ஆகும். பிஏஓ புடி, அவரை புடி, பிஆர்ஓ புடி, 8 மணிக்கு வா, 7 மணிக்கு வா, அவர் இல்லை ஃபாரின் போயிருக்காரு, அப்புறம் வருவார், இப்போ தான் குளிச்சுட்டு இருக்காரு, இப்போ வரமாட்டார், ஏற்கனவே 4 அப்பாயின்மெண்ட். யோசித்து பாருங்கள், இவங்களை போய் பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா இதை விட பெருசு என்னங்க இருக்கணும்? இதை விட பெரிய விஷயம் என்ன கிடைக்கும்? எத்தனை பேரையும் நான் மீட் பண்ணவே முடியாத, இப்போ அத்தனை பேர் மத்தியில் எனக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே இது போல விருது விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் விருது வாங்கும்போது அது இன்றைய விருதாக நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்நாளில் என்றுமே உங்களோடு இருக்க போவது. நீங்கள் ஒரு காலத்தில் ஈச்சரில் பத்துட்டு எந்திரிச்சு போய் மாத்திரை மருந்து எடுக்க முடியாமல் பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தா கூட அப்படி படுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல, அத்தனை மேடையில் எனக்கு கிடைக்கப்பட்டதில்லை, எனக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்ட இடம் இல்லை, அப்படியெல்லாம் பல விஷயங்களை நமக்கு காட்டக்கூடிய விருது. இந்த விழாவிற்கு அழைத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும், முக்கியமாக சொல்லுவேல் அவர்களுடைய படத்தில் நடித்த சொல்லியிருந்தார், இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஈசிஆரில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவேன்னு. ஏன்னா விருது என்பது அவ்வளோ முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த விருது வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நான் பேசுகிறதையும் கேட்ட உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நல்ல கரகோஷம் கொண்டுங்க. இந்த ஆண்டுக்கான நகைச்சுவைக்கான சிறந்த உழைப்பால் உயர்ந்தோர் விருது பெறுபவர் திரு கோதண்டம் அவர்கள். முல்லை அவர்களே பக்கத்தில் வாங்க. முல்லை நீங்களும் வாங்க. நீங்கள் விருது வாங்கிட்டு 2 வார்த்தை, 2 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துக்கணும், எல்லாருமே டைம் இல்லைனால. ஆக்சுவலாக கோதண்டம் சார் பேசுனா முல்லை பேசாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் பேசுனா தான் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். 2 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா பேசுவாங்க. இல்லை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 20 செகண்ட் போதும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மே தினம் 1ஆம் தேதி அதுவுமா நம்ம வந்து உழைப்பாளர் தினத்தன்னைக்கு விருது வாங்குறது சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கோதண்டம் பேசிட்டாரு. எல்லாருமே சொல்கிறதா, நம்ம சுருளியனை முதற்கொண்டு நம்ம ஜீவா முதற்கொண்டு சார் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து டைரக்ஷன் பண்ண மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த சார் முன்னாடிலாம் உட்காந்துறது மிகப்பெரிய விஷயம். சாரை உள்ளே பார்த்து பேசணும். அவர் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலே சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த ஒரு நல்ல நாள், எதுவாக இருந்தாலும் விஷயம் சொல்லுவோம்ல. சரி, காமெடியில் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து டாக்டர் வந்து இதயத்தை பற்றி அவ்வளோ சொன்னார்ல, அவர்கிட்ட நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. என்னன்னா, இந்த 81 வயசு வரைக்கும் எதுவுமே மாத்திரை சாப்பிடாம இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சார் கண்டிப்பா பிறந்ததுமே 4-5 தடுப்பூசி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அதை தடுத்தே இருக்க முடியாது. இல்லை, அவர்கிட்ட கேட்கலாம் நினைச்சேன், அவர் அவசரத்தில் கிளம்பிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அதில் இருக்கு நீங்க 70க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். 70க்கு அப்புறம் பிறந்தா 2 தடுப்பூசி இருக்கும். 2000க்கு அப்புறம் பிறந்தா ஒரே தடுப்பூசி தான் போட்டிருக்கோம். அந்த இது தெரியும். அதில் வச்சே நம்ம நிறைய பேர் வந்து போலீஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க எந்த வருஷம் பிறந்தீங்கன்ட்டு. எனக்கு இல்லைப்பா, அது ஜீவா வந்து என்ன கலாய்க்கிறாப்புல 3-2. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி நம்மளை காப்பாத்திடலாம் டாக்டர் இருக்கும்போதே ஒரு 2 வார்த்தை சொல்லலாம்னு நினச்சேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் வேற எதுவும் சொல்லாமல் நிகழ்ச்சியில் நான் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுங்களேன். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் நின்றும் நம்ம தப்பிச்சுக்கலாம். எஸ்டிஆர்னா என்னன்னு தெரியுங்களா? எஸ்டிஆர் சிம்பு சார் நான் சொல்கிறீங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். எஸ்டிஆர்னா சிம்பு சார் தான். ஆனால் ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது எஸ்டிஆர். நமக்கு ஏதாவது திடீர்னு வந்து வேர்த்து போச்சு, இல்லை ஹார்ட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னும் போது எஸ்டிஆர் இந்த 3 வேலை செஞ்சால் போதும். எஸ்னா
யாராவது திடீர்னு உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணால் அவங்களோட சொல்ல வேண்டிய முதல் விஷயம் எஸ் ஃபார் ஸ்மைல், சிரிக்க சொல்லணும். ஸோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தால் சிரிக்க முடியாது, அப்போவே நம்ம கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டா காப்பாற்றிடலாம். இது ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் மயக்கணுவாங்க, அப்போ சிரிக்க சொல்லுங்கள், எஸ். ரெண்டாவது டீனா டாக், பேச சொல்லணும். பேசும்போது லைட்டாக குழப்பம், வார்த்தை வராது, நார்மலாக இப்படி பேசும்போது வார்த்தையே வராது. ஸோ எஸ் ஸ்மைல், டீனா டாக். அடுத்து ஆர், ரைஸ் யுவர் ஹேண்ட், அவங்களோட கையை நீங்கள் தூக்க சொல்லணும். கை தூக்க முடியலனாலும் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம். இந்த மூணுத்தையும் நம்ம வந்து சோஷியலாக கற்றுக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்க யாருமே ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் இல்லை சார்வாங்க. ஆனால் ½ அன் ஹவருக்குள்ள ஹாஸ்பிட்டலில் போனால் காப்பாற்றிடலாம். இந்த 3 செயலையும் செய்ய சொல்லுங்கள், நம்ம செய்துக்க முடியாது. ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்சு பக்கத்தில் திடீர்னு இருந்தால் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எஸ்டிஆர். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மே தினம் 1ஆம் தேதி அவர் டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் 3 விஷயம் தம்பி கொட்டாவி விடுறீங்க, பரவாயில்ல விடுங்க, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. ஆர்ட் வேலை செய்தான் கொட்டாய் விட்டீங்க, அப்போ ஓகே. முரளி சாரும் டாக்டர் ஆகிட்டாங்க, வாழ்த்துக்கள், நன்றி முரளி சார். அடுத்ததாக திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் ஜீவா தங்குவேல் அவர்களுடைய சிறப்பு பணிக்காக இந்த ஆண்டுக்கான உழைப்பால் உயர்ந்தவர் அவர். ஏன்னா ஒரு நல்ல கரன்ஸ் கொடுங்க, சூப்பர் ஸ்டார் வந்து வில்லனா வந்து ஃபேமஸ் ஆனார், இவர் மீண்டும் வில்லனா வந்திருக்காரு, ஹீரோவில் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவார், வாழ்த்துக்கள். அவருக்கு மாண்புமிகு நீதியரசர் திருக்கரங்களால் இப்பொழுது விருது வழங்கி சிறப்பு செய்கிறோம். அன்பு சகோதரர் ஜீவா தங்குவேல் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம், மே தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய SPM சார் அவர்கள் இருக்கின்ற மேடையில் அமர்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால் எங்கள் தலைவருக்கு இதயத்துக்கு நெருக்கமானவர் SPM சார். ஒரு 4 விஷயத்தில் நான் உங்களோட கனெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, நான் அவரோட ஊர்க்காரர். 2வது, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய ஃபாலோவராகவும் SPM சாரை பின்தொடர்ந்து நாங்களும் அதை இது பண்ணுறோம். அடுத்ததாக தலைவருடைய இதயத்துக்கு நெருக்கமானவர். அண்ட் திரைத்துறையில் நாங்கள் அவங்க செய்த சாதனைகள், அவங்க செய்த படங்கள் எல்லாம் பார்த்து அதிலெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த உழைப்பால் உயர்ந்த விருதை பெறுவது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு இன்னும் நாங்கள் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு மரியாதைக்குரிய திரு கருணாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது வாழ்த்த வயதில் உங்களை வணங்குகிறேன். அவங்களுடைய சேவைகளையும் சாதனைகளையும் அண்டு நீதியரசர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். அண்டு நம்ம கோதண்டம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த விருது வாங்கும்போது நாம் வந்து சமூக சேவைக்கு விருது கொடுத்தா அது எப்படியோ, அது நம்ம அந்த இதை வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொன்னார். கோதண்டம் சார், மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே பெரிய சமூக சேவை தான். அதனால உங்களுக்கு அந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டமே கூட கொடுக்கலாம் உங்களுக்கு முல்லைக்கும். அது வந்து ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் இதய சம்மந்த, நம்ம சுக்கலிங்கம் சார் பேசும்போது கூட எல்லாமே ஹார்ட் ரிலேட்டடான ஆரோக்கியமான விஷயங்களை, கை தூக்கணும், கால் தூக்கணும், அதெல்லாம் விட நம்ம வந்து ஆசைகளை கம்மி பண்ணிக்கிட்டா, மற்றவங்கள பார்த்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்காம கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை நம்ம நிறைவாக, இது மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மனதை நிறைவாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட இருதயம் ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சில குணங்களை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட நம்மளை நாம கம்பேர் பண்ணி அவன் எப்படி இருக்கானே நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சாதான் கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய வீட்டில் பெரிய மாளிகையில் இருக்கிறவனும் அவன் ரொம்ப நல்லா இருப்பான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துக்குள்ளே போய் அவனை பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவன் எவ்வளோ பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நோய் இல்லாத உடம்பும் கவலை இல்லாத மனமும் தான் இந்த உலகத்தில் பெரிய சொத்து. ஸோ அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விருதை எனக்கு வழங்கிய நம்மளுடைய
நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதியரசர் வாழ்க்கையில் தூய்மையாக கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியும், ஏஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏஎம் நிறுவன தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறைக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் இல்லை, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜய் முரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஓ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன் சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்துவனான விஜய் முரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்தில் இருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன்பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்துக் கொண்டே இருப்பேன். அதனால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போட்டில் உரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கே வந்திருக்கும் ஊடகத்திற்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலைவிழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமகன் ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே ஐயா நீதிபதி அவர்கள்
மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம் நான் காலதாமதம் ஏற்படும். என்னுடைய சங்கத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்கு இயக்குனர் சிறப்பும் நீதிபதி ஐயா அவர்களும் விருது கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். முதலாவதாக விருது பெறுவார் ஜெயச்சந்திரன், சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் நிகழ்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்கி கௌரவம் செய்கிறார் நீதியரசர் அவர். ஒரு சார்பு ஒரு பக்கம் வச்சு ஐயா வா. அருண், சீக்கிரம் வாங்க. சங்கத்தின் செயல் உறுப்பினர் தம்பி மோகன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போட்டிற்குரிய சகோதரர் வரதராஜன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இளம் இயக்குனர் அருண்குமார் என்னுடைய மகன், சங்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். போங்க. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றுதற்குரிய மாமனிதர் விஜயமுரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தினுடைய செய்தி தீர்ப்பாளர் நீத்துக்கார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீத்துக்கார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இளம் இயக்குனர் என்னுடைய மகன் அருண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.